ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டி மாதம் 40,000 சம்பாதிக்கலாமா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? உண்மையாக பொய்யா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான் நண்பா. ஏன்னா நான் சொல்லலை, ஸ்விக்கியும் சொல்லுது, ஜொமேட்டோவும் சொல்லுது மாதம் 40,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க சொல்கிறது என்னமோ உண்மை தான். ஆனால் அதில் எவ்வளோ செலவு உங்கள் செலவு இருக்குது அப்படிங்கிறத அவங்க கழிக்கிறது இல்லை. அவங்க உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அதை மட்டும் தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க? அதாவது வந்து உள்ளூரில் ஓட்டுறவங்க கூட, அதாவது சென்னையில் இருக்கிறவங்க கூட அந்த 40,000 முழுமையாக எடுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வெளியூரில் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்களா, உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்னையில் உள்ளவங்க முதல்ல எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த 40,000 அவங்களுக்கு எவ்வளோ மீதி கிடைக்கும். அதுவும் அந்த 30 நாள் ஒரு மாதம் வந்து லீவ் போடாமல் போய் ஒர்க் பண்ணாங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. இப்போ 40,000 நம்ம எவ்வளோ செலவு பார்க்கணும்? சென்னையில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை கிடையாது, ரூம் பிரச்சனை கிடையாது. அதாவது சென்னையிலே பிறந்து சென்னையில் வளர்ந்து ரூம் சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு இது ஓகேங்களா? அவங்களோட செலவு பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோல் போடுவாங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 200 பெட்ரோல். அதாவது 12 மணி நேரம் ஒர்க் பண்ணால் தான் இந்த காசை எடுக்க முடியும். 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓகேங்களா? ஒர்க் பண்ண முடியல என்ன பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எடுக்க முடியும். அதில் பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கழிச்சிங்கன்னா மாதத்துக்கு எவ்வளோ வரும்னா 6,000 வரும். ஓகேங்களா? 6,000 வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பைக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு 2,000 போடுவோம். 2,000 வந்து குறைஞ்சது வரும். ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண முடிச்சல இன்ஜின் ஆயில் மாற்றணும், வாட்டர் சர்வீஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸும் மாற்றுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜாக நீங்கள் மினிமம் பட்ஜெட் போட்டு மாற்றினா கூட நெருங்கினா கூட இப்படி 1,500 வந்துடும். 2,000 அப்படிங்கிறது வந்து சரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்களா, அதுக்கு ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. 2,000 அப்படிங்கிறது வந்து உறுதி. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 8,000 அவங்களுக்கே கழிஞ்சிரும். அவங்களால கூட என்ன பண்ண முடியும்னா 40,000 முழுமையாக எடுக்க முடியாது. அவங்க அக்கௌண்ட்டுக்கு 40,000 வரும். அந்த அந்த 40,000 வரமிச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 8,000 செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்க பேலன்ஸ் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 32,000 கிடைக்கும். இதுதான் உண்மை. இதே நீங்கள் வெளியூரில் வந்து இங்கே சென்னையில் வந்து சம்பாதிக்க போகிறீங்க, 40,000 சம்பாதிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மீதி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து முதல்ல உங்களுக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரூம் பிரச்சனை. ஸோ நீங்கள் ரூம் வந்து சேர்றீங்கன்னா சென்னையில் வந்து ஒன்று நீங்கள் 2 பேர் 3 பேர் உங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து இங்கே வாரீங்கன்னா ஒரு சின்ன ரூம் ஏதோ அதாவது பிஜின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தங்க முடிச்சில் பார்த்தீங்கன்னா ஷேரிங் ரூம் தான் இருக்கும். 200 ஒரு ஆளுக்கு வந்து 1,000 இல்லை 1,500 இல்லை 2,000 வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலேயும் இருக்குது. அது அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுற நமக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிற பிஜி வந்து நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம எப்படியும் வெளியே தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் தங்குறதுக்கு மட்டும் காசு இருக்கிற மாதிரி பிஜி ஸ்மால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அட்வான்ஸில் எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிஜிலாம் இருக்குது. அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சேர்ந்துக்கலாம். ஸோ அப்படி சேர முடிச்சல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு 2,000 வச்சுக்கோங்க. என்னன்னா ரூமுக்கு ஒரு 2,000. ஸோ வழக்கம் போல் இவங்கள மாதிரி பெட்ரோல் காசு ஒரு 6,000. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் மெயின்டெனன்ஸ் ஒரு 2,000. 6 சாப்பாடுக்கு 2, இதுக்கு ரூமுக்கு 2, இந்த பைக் மெயின்டெனன்ஸ்க்கு 2, எவ்வளோச்சு 10 ரூபாச்சா 10 ரூபாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல முட்டேன் உங்களுக்கு பெட்ரோல் சொல்லிட்டேன்னா அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து சாப்பாடு சொல்லலை. ஓகேங்களா? சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதுவும் ஆவரேஜாக 200 போட்டிங்கன்னா ஒரு 6,000 வச்சுங்களா, மாதத்துக்கு ஒரு 6,000 வரும். ஓகேங்களா? அதே ஒரு 10 ரூபா ஆச்சு. இது ஒரு 6 ரூபா சேர்த்திங்கன்னா 16,000 வரும். ஓகேங்களா? இவ்வளோ காசு வந்து என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் வந்து தாராளமாக செலவு பண்ணி ஆகணும். இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட நீங்கள் எதாவது வேறு ஏதாச்சும் சாப்பிடுவீங்க, டீ குடிப்பீங்க, இந்த டீ காசு கூட நான் இதில் சேர்க்கல. ஓகேங்களா? டீ வடை ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்கன்னா அந்த காசு வரும். அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் செலவு பண்ணுவீங்க. ஒரு சிலவங்க பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ண முடிச்சல அதுக்கும் காசு போகும். நான் வந்து இது வந்து எதுவும் சேர்க்காமல் நார்மலாக சாப்பாடு, பெட்ரோலு, ரூமு, அந்த வண்டி மெயின்டெனன்ஸு இதெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா மொத்தத்தில் வந்து 16,000 வரும். 40,000 16,000 நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஆமாம், கிடைக்க போகிறது என்னவோ 24 ரூபா கிடைக்கும். அதாவது வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஓட்டினீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் உடம்பு. நம்ம உடம்பு வந்து மிஷின் கிடையாது. எப்படியும் வாரம் ஃபுல்லாக ஓட்ட முடிச்சல ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக ஓட்டிடுவோம் ஃபோர்ஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வீக் வந்து ஓட்ட முடிச்சல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவைப்படும். அதனால் மாதத்துக்கு எப்படியும் ஒரு 2 இல்லை 3 நாளாச்சும் ரெஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்படி போட முடிச்சல வந்து அது கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஏர்னிங்ஸ் கம்மியாகும். அதை சேர்த்து ஓட்டுறதுக்கு அடுத்த நாள் வந்து முயற்சி பண்ணுவோம். இதெல்லாம் நடந்துக்குது. இதெல்லாம் இத்தனை கஷ்டப்பட்டு தான் மாதம் 40,000 சம்பாதிக்க முடியும். நினைக்கணும் மாதம் 24,000 சென்னைக்கு வந்து சம்பாதிக்க முடியும். மீதி காசு எவ்வளோ கிடைக்கும்? மீதினா இவ்வளோ தான் கிடைக்கும். இதை வந்து எந்த நிறுவனமும் வந்து என்ன பண்ணாங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க கொடுக்குற சம்பளத்தை மட்டும் சொல்லுவாங்க. இவ்வளோ செலவு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் பண்ணணும். இது போக கிடைக்கிற அமௌண்ட்டு தான் நீங்கள் அதை வச்சு தான் மற்ற செலவுலாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா?
வேறு இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுடைய ஒரு நண்பர் இருக்கார் கூடக்கரை அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்கும். ஸோ அவர் என்ன பார்த்தீங்கன்னா அவரோட எப்போவுமே சொல்லுவார், நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டேன்னா வீடியோ கீழே லிஸ்ட் கணக்கு அடுக்குவார். ப்ரோ இதை சொல்லுங்கள் ப்ரோ, ஃபுட்டு சொல்லுங்கள், இதெல்லாம் எல்லாம் சொல்லுங்கள் ப்ரோ, இது சொன்னால் தான் இது மீதி காசு கிடைக்கும், நீங்கள் ஃபுல்லாக எல்லோரும் சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த வீடியோ நான் முழுசாக சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா ஓகேங்களா. இவ்வளோ தான் மீதி கிடைக்கும். இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா, மாதம் மன்னிக்கணும் 65 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ராஃபிட் மட்டும். அதெல்லாம் உண்மையே கிடையாது ஓகேங்களா. அவ்வளோ எடுக்க முடியாது. நம்மளாம் வெளியூர்ந்து வந்தோன்னா மாதம் 24,000 கிடச்சி பட்ஜெட்டு 25 ரூபா வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதிகபட்சம் மிச்சம் பண்ணி வச்சிங்க 25,000 நீங்கள் வந்து சேர்த்தா கூட 3 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க, 75,000 எடுப்பீங்க. எக்ஸ்ட்ரா செலவு எல்லாம் இல்லாமல் இருந்தால், இல்லைனா அதில் கொஞ்சம் கம்மியாகும். இதுதான் உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம சேனல் லைவ் போடலான்னு இருக்கேன். ஸோ அது எத்தனை மணிக்கு போடலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லணும் கமெண்ட்டில். குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராச்சும். ஸோ ஒரு டைமை வந்து நீங்கள் சொல்ல முடிச்சல, அதுக்கு ஆவரேஜாக அந்த 1 ஹவருக்குள்ள டிஃப்ரெண்ட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 10 கமெண்ட் நாளைக்கு லைவ் போடுற டைம் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா, ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு லைவ் பண்ணுறேன், இல்லைனா வந்து நாளைக்கு லைவ் பண்ணலை. அதுக்கப்புறம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து அடுத்த நாள் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் ஓட் பண்ணுங்கள், அந்த டைமில் வந்து லைவ் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே நண்பா, மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில். பாய்.